வணக்கம். இந்த Q4 ரிசல்ட்டில் எந்தெந்த பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, தனியாக ப்ரைவேட் பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அண்ட் பப்ளிக் செக்டரில் இருக்க பேங்க்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ப்ரைவேட் பேங்க் இந்த குவார்ட்டரில் ஸ்டெடியாக க்ரோத் ஆகிருக்கு. டிஜிட்டல் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ரீட்டைல் லோன்ஸு இதிலெல்லாம் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. போட்டி அதிகமாகவே இருக்குது. அதனால் மார்ஜின்ஸ் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. சர்ப்ரைஸ் என்னென்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கூட செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க. பேட் லோன்ஸ் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மேலும் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு இதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த Q4 ரிசல்ட்டில் HDFC பேங்க் இவங்க தான் எப்பயும் போல லீடிங். மொத்த வருமானம் சுமார் 89,800 கோடிகள், லாபம் மட்டுமே 19,221 கோடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ICICI பேங்க் 13,702 கோடிகள் லாபத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் மார்ஜின் அழுத்தம் இருந்தாலும் ரீட்டைல் லோன்ஸ் இவங்க வளர்ச்சி அபாரமாக இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 4,026 கோடிகள் லாபத்தோட தங்களோட லோன் வளர்ச்சியை நிலையா வச்சுட்டு இருக்காங்க. எஸ் பேங்க் இவங்க தான் இந்த தடவை சர்ப்ரைஸ், லாபத்தில் 45% வளர்ச்சி கண்டு தங்களுடைய அசட் குவாலிட்டியை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பப்ளிக் செக்டருக்கு வருவோம். இதில் SBI பேங்க் இந்தியாவோட மிகப்பெரிய வங்கியான ட்ரெஷரி ப்ரெஷர் இருந்தாலும் தங்களுடைய மேசிவ் லாபத்தை தக்க வச்சிருக்காங்க. PNB 5,225 கோடிகள் லாபம் பார்த்து எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் கனரா பேங்க் ரெண்டு வங்கிகளும் PSU ரேலியில் முக்கியமான பிளேயர்ஸாக இருக்காங்க. இவங்களுடைய வாராக்கடன் NPA கணிசமாக குறைஞ்சிருக்கு. யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க் லோன் growth மற்றும் தென்னிந்திய சந்தையில் இந்தியன் பேங்க் தங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டருடைய தற்போதைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் பேங்கிங் செக்டர் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பேட் லோன்ஸ் குறைஞ்சிருக்கு, வங்கிகளுடைய வாராக்கடன் அளவு ரொம்பவே கம்மியாக இருக்கு, அசட் குவாலிட்டியில் வங்கிகளின் தரம் உயர்ந்திருக்கு, பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கு. டிஜிட்டல் பேங்கிங்கில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக வர்ற வருமானம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்திய வங்கிகள் துறை முன்பிருந்தது போல் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் எந்த பேங்கோட ஃபியூச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.